பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டாயா? அம்மாலாம் கேட்பாங்க இல்லையா? ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Have you started watching TV right after you coming from school? Have you started watching TV அப்படின்னா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எப்போ? ரைட் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, வந்ததுக்கப்புறம் உடனே. ஓகேவா? ஸோ ஹாவ் யூ ஸ்டார்டட் வாட்சிங் டிவி ரைட் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ மோகனை பார்த்தால் நான் அவனை கேட்டதாக சொல். இப்போ சொல்லுவோம்ல, அவனை பார்த்தினா நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ மீட் மோகன் டெல் him ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் him. இஃப் யூ மீட் மோகன், மோகனை நீ பார்த்தினா சந்திச்சினா, டெல் him அவன்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் him அப்படின்னா, ஆஸ்ட் ஆஃப்டர் அப்படின்னா நலம் விசாரிச்சேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆஸ்ட் ஆஃப்டர். ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் him அப்படின்னா அவனை. இஃப் யூ மீட் மோகன் டெல் him ஐ ஆஸ்ட் ஆஃப்டர் him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று இரவு மிகுந்த குளிர்வாக இருந்தது. நேற்று நைட்டு செம்ம கூலாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு. வாஸ் வெரி கோல்டு. வாஸ்னா இருந்தது. வெரி கோல்டு அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக, கூலாக. ஓகேவா? லாஸ்ட் நைட் வாஸ் வெரி கோல்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பென்சில் கூர்மையாக இல்லை, அதை சீவு. பென்சில் கூர்ப்பாகவே இல்லை பாரு, சீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இஸ். பிளண்ட் அப்படின்னா ஷார்ப்பாக இல்லாதது, கூர்மையாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, மட்டமாக, அது வந்து பிளண்ட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் அப்படின்னா அதை வந்து ஷார்ப் பண்ணுறது, கூர்மையாக்குறது. ஓகேவா? ஷார்பன் இட். த பென்சில் இஸ் பிளண்ட், ஷார்பன் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் தரையில் உட்காருவதற்கு கடினமாக உணர்ந்தார்கள். அவங்களுக்கு தரையில் உட்காரத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவங்களால உட்கார முடியல, அவங்களுக்கு உட்கார கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They felt uneasy to sit on the floor. They felt uneasy to sit on the floor. They felt uneasy அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க கஷ்டமாக உணர்ந்தாங்க. எதுக்கு? டு சிட் ஆன் த ஃப்ளோர், தரையில் உட்கார்றதுக்கு. ஃப்ளோர்னா தரை, டு சிட்னா உட்காருறது. They felt uneasy to sit on the floor. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுடைய குரல் நன்றாக இருக்கிறது. அவளோட வாய்ஸ் நல்லா இருக்குது, அவளோட குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Her voice sounds good. Her voice sounds good. Her voice அப்படின்னா அவளோட குரல். sounds good அப்படின்னா நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவளோட வாய்ஸ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, யாராவது டேலண்டாக நல்லா பண்ணாங்கன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இதை மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்பொழுதும் அமைதியாக இருப்பான். அவன் எப்பயுமே அமைதியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He always remains silent. He always remains silent. He always remains silent அப்படி சைலண்ட்னா அமைதியாக இருக்கிறது. ஸோ he always remains silent அப்படின்னா அவன் எப்பயுமே அமைதியாக இருப்பான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் சரியான பதில் தரவில்லை. அவள் நான் கேட்ட கேள்விக்கு அவள் சரியான பதிலே எனக்கு கொடுக்கல, அவள் சரியான பதிலே தரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். She did not give proper answer. She did not give proper answer. She did not give அப்படின்னா அவள் கொடுக்கல. என்னது? ப்ராப்பர் ஆன்சர், சரியான பதில். ப்ராப்பர்னா சரியான, ஆன்சர்னா பதில். She did not give proper answer. அவள் சரியான பதில் கொடுக்கல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு சேலத்தில் 2 வீடுகள் இருக்கிறது. அவனுக்கு சேலத்தில் 2 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He has 2 houses in Salem. He has 2 houses in Salem. He has 2 houses அப்படின்னா அவனுக்கு 2 வீடு இருக்குது. இன் சேலம் அப்படின்னா சேலத்தில். ஓகேவா? இதுவே அவர்களுக்கு சேலத்தில் 2 வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா they have 2 houses in Salem. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பல முறை எச்சரித்தேன். நான் இது பண்ணாதேன்னு அவன்கிட்ட நிறைய தடவை எச்சரித்தேன், நிறைய தடவை சொன்னான், அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள்.
I warned him many times. I warned him many times. Warn அப்படின்னா வார்ன் பண்ணுறது, எச்சரிக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ warned him, நான் அவனை எச்சரித்தேன். many times, or we can say I warned him several times, நாலும் பல முறை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு போதுமான நேரம் இருக்கிறதா? நீ எப்படி குழந்தையும் வச்சுட்டு எப்படி நீ மெயின்டைன் பண்ணுற, உனக்கு டைம் கிடைக்குதா அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Do you have enough time? Do you have enough time? Do you have enough time? Enoughனா போதுமான, டைம்னா நேரம், போதுமான நேரம். Do you have enough time? உனக்கு போதுமான நேரம் உனக்கு இருக்கிறதா, போதுமான நேரம் கிடைக்குதா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டீயில் சிறிது சர்க்கரை சேர். டீயில் சர்க்கரை ஜீனி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் போடு, ஜீனியில் கொஞ்சம் சர்க்கரை போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Add some sugar in the tea. Add some sugar in the tea. Add some sugar அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போடு இந்த டீயில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் என்னால் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I have no time to see you. I have no time to see you. I have no time அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை. to see you, உன்னை பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை உனக்கு யார் சொன்னது? உனக்கு இதை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Who told you this? Who told you this? Who told you அப்படின்னா உனக்கு யார் சொன்னா, this அப்படின்னா இதை. Who told you this? உனக்கு இதை யார் சொன்னா? ஓகேவா? அவன் எப்பொழுது இதை சொன்னான்? அவன் எப்போ இதை சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அவள் நன்றாக இருந்தாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அவள் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். She was fine until a while ago. She was fine until a while ago. She was fine அப்படின்னா அவள் நன்றாக இருந்தாள், அவள் நல்லா இருந்தா. until அப்படின்னா வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு until. a while ago. a while அப்படின்னா கொஞ்ச நேரம், ago அப்படின்னா முன்பு. ஓகேவா? ஸோ until a while ago அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வரை. she was fine, அவள் நல்லா இருந்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிறிது நேரத்துக்கு முன்பு வரை அவன் இங்கு தான் இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை அவன் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He was here until a while ago. He was here until a while ago. He was here அப்படின்னா அவன் இங்கே இருந்தான். until a while ago கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இருந்தான், இப்போ தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நல்ல வேலை செய்தாய், நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ டிட் அ குட் ஜாப். யூ டிட் அ குட் ஜாப். யூ டிட் அப்படின்னா நீ செஞ்ச, என்னது அ குட் ஜாப், நல்ல வேலை, நல்ல காரியம் பண்ண அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூ டிட் அ குட் ஜாப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுடன் பேசாமல் நீ நல்ல காரியம் செய்தாள். அவள்கிட்ட பேசாமல் நீ நல்ல காரியம் பண்ண, இல்லைனா நீயும் மாட்டியிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யூ டிட் அ குட் ஜாப் பை நாட் டாக்கிங் டு ஹர். யூ டிட் அ குட் ஜாப் பை நாட் டாக்கிங் டு ஹர். யூ டிட் அ குட் ஜாப் அப்படின்னா நீ நல்ல காரியம் செஞ்ச, நல்ல வேலை செஞ்ச. பை நாட் டாக்கிங் டு ஹர் அவளிடம் பேசாமல். ஓகேவா? யூ டிட் அ குட் ஜாப் பை நாட் டாக்கிங் டு ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எதுவும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கிறாய்? ஏன் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஒய் ஆர் யூ சிட்டிங் ஐடில் வித்தவுட் டூயிங் எனி திங். ஒய் ஆர் யூ சிட்டிங் ஐடில் வித்தவுட் டூயிங் எனி திங். ஒய் ஆர் யூ சிட்டிங் ஐடில் அப்படின்னா ஏன் சும்மா உட்காந்துருக்க. ஐடில் அப்படின்னா சும்மா உட்காந்துருக்குது. ஓகேவா? ஸோ ஒய் ஆர் யூ சிட்டிங் ஐடில் வித்தவுட் டூயிங் எனி திங் அப்படின்னா எனி திங் அப்படின்னா எதுவும், வித்தவுட் டூயிங் அப்படின்னா எதுவும் செய்யாமல் ஏன் சும்மா உட்காந்துருக்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி என்னால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. உன்னை மாதிரி என்னால் எதுவும் செய்யாமல் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் சிட் ஐடில் லைக் யூ. ஐ காண்ட் சிட் ஐடில் லைக் யூ. ஐ காண்ட் சிட் அப்படின்னா என்னால் உட்காந்துருக்க முடியாது. ஐடில் அப்படின்னா எதுவும் செய்யாமல் சும்மா. ஐ காண்ட் சிட் ஐடில் லைக் யூ அப்படின்னா ஒன்றை மாதிரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாம் என்னுடைய தவறு தான்.
இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். ஆர் வி கேன் சே ஆல் த ஃபால்ட் இஸ் மைன். ஆல் த ஃபால்ட் இஸ் மைன். ஃபால்ட் அப்படின்னா தவறு, ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இது எல்லாம் ஏன் தப்பு தான். ஆர் வி கேன் சே ஆல் த ஃபால்ட் இஸ் மைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாம் என்னால் தான் நடந்தது. எல்லா தவறும் என் மீது தான். இது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு. எல்லா தப்புமே என் மேலே தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னா இது எல்லாம் என்னால் தான் நடந்துச்சு. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் எங்கே அலைஞ்சிட்டு இருக்க வீட்டுக்கு வராமல் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் யூ ரோமிங் ஆர் வேர் ஆர் யூ வாண்டரிங். ரோமிங்னாலும் வாண்டரிங்னாலும் அலையிறது, ஓகேவா? ஸோ வேர் ஆர் யூ ரோமிங் ஆர் வேர் ஆர் யூ வாண்டரிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நான் சொல்வதை கேட்டு இருக்க வேண்டும். நீ நான் சொல்கிறதை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஷுட் ஹவ் லிசன் டு மீ அப்படி சொல்லலாம். ஆர் வி கேன் சே யூ ஷுட் ஹவ் ஹர்ட் வாட் ஐ செட். யூ ஷுட் ஹவ் ஹர்ட் வாட் ஐ செட். யூ ஷுட் ஹவ் ஹர்ட் அப்படின்னா நீ கேட்டிருக்கணும். என்னது? வாட் ஐ செட். நான் என்ன சொன்னனோ அதை நீ கேட்டிருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஹர்ட் வாட் ஐ செட். ஆர் வி கேன் சே யூ ஷுட் ஹவ் லிசன் டு மீ. யூ ஷுட் ஹவ் லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்டிருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஷி ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஹிம். ஷி ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஹிம். ஷி ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஹிம் அப்படின்னா அவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு கண்ணு தெரியவில்லையா, நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கண்ணு தெரியலையா, நான் வேலை செஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். கான்ட் யூ சி ஐ எம் ஒர்க்கிங். கான்ட் யூ சி ஐ எம் ஒர்க்கிங். கான்ட் யூ சி அப்படின்னா பார்க்க முடியலையா, கண்ணு தெரியலையா, ஓகேவா? ஐ எம் ஒர்க்கிங்னா வேலை செஞ்சிட்ருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சத்தமாக கொரட்டை விடுவான். அவன் சத்தமாக கொரட்டை விடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். He snores very loudly. He snores very loudly. அவன் ரொம்ப சத்தமாக கொரட்டை விடுவான். ஸ்னோர் அப்படின்னா கொரட்டை விடுறது, ஓகேவா? ஸோ ஹீ வந்திருக்கிறதுனால இங்கே எஸ் சேர்த்துருக்கோம். He snores very loudly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தள்ளாதே, இல்லை என்றால் நான் விழுந்து விடுவேன். என்னை தள்ளாதல்னா நான் விழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் புஷ் மீ அதர்வைஸ் ஐ வில் ஃபால் டவுன். டோன்ட் புஷ் மீ அதர்வைஸ் ஐ வில் ஃபால் டவுன். டோன்ட் புஷ் மீ. புஷ் அப்படின்னா தள்ளுறது. ஸோ டோன்ட் புஷ் மீ, என்ன தள்ளாத. அதர்வைஸ் இல்லைனா ஐ வில் ஃபால் டவுன்னா கீழே விழுந்துடுவேன், ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மழையில் நனைந்து விட்டேன். நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ காட் வெட் இன் த ரெயின். ஐ காட் வெட் இன் த ரெயின். ஐ காட் வெட் அப்படின்னா நான் நனைஞ்சிட்டேன். மழையில் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெயின். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை நான் தூங்கி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.